உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 9 கேள்விகளும் பதில்களும். இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து எப்படிப்பட்ட ஜாதிகளை துரத்துவார்கள்? ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான. இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட பெரிய பட்டணங்களை பிடிப்பார்கள்? வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த. முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டது? ஏனாக் புத்திரர். இஸ்ரவேலருக்கு முன்பாக கடந்து போகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் எதை போல ஏனாக் புத்திரரை அழிப்பார்? பட்சிக்கிற அக்கினி. தேவனாகிய கர்த்தர் எதை போல ஏனாக் புத்திரரை அழிப்பார்? பட்சிக்கிற அக்கினி. கர்த்தர் யாரை இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப் பண்ணுவார்? ஏனாக் புத்திரர். இஸ்ரவேலர் யாரை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பார்கள்? ஏனாக் புத்திரரை. கர்த்தர் ஜாதிகளை அவர்களுடைய எதி நிமித்தம் துரத்தினார்? ஆகாமியத்தின் நிமித்தம். இஸ்ரவேலர் எவைகளின் நிமித்தம் தேசத்தை சுதந்தரிப்பதில்லை என்று கர்த்தர் கூறினார்? தங்கள் நீதி உத்தமம். வணங்கா கழுத்துள்ள ஜனம் யாரை குறித்து கூறப்பட்டது? இஸ்ரவேலை குறித்து. இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு உண்டாக்கியது என்ன? கடுங்கோபம். எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் யோர்தானுக்கு வரும் மட்டும் இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணினார்கள்? கலகம். எவ்விடத்திலே கர்த்தர் கடும் கோபத்தினால் இஸ்ரவேலை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார்? ஓரேப். உடன்படிக்கை பலகைகள் என்பது என்ன? கற்பலகைகள். கர்த்தர் இஸ்ரவேலருடன் பண்ணின உடன்படிக்கை பலகைகளாயிருந்தவை எவை? கற்பலகைகள். உடன்படிக்கை பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி மலையின் மீது ஏறியவர் யார்? மோசே. மோசே எத்தனை நாள் மலையின் மேல் தங்கி இருந்தார்? 40 நாட்கள். மோசே 40 நாள் மலையின் மேல் எப்படி இருந்தார்? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும். கற்பலகைகள் எதினால் எழுதப்பட்டிருந்தன? தேவனுடைய விரலினால். கற்பலகைகளை மோசேயிடம் கொடுத்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் எத்தனை கற்பலகைகளை மோசேயிடம் கொடுத்தார்? 2. கர்த்தர் யாரிடம் பேசின வார்த்தைகளின்படி கற்பலகைகளில் எழுதியிருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள். நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ. யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் மோசேயிடம். மோசே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்ன செய்ததாக கர்த்தர் கூறினார்? தங்களை கெடுத்து கொண்டதாக. கர்த்தர் விதித்த வழியை சீக்கிரமாக விட்டு விலகியவர்கள் யார்? இஸ்ரவேலர்.
இஸ்ரவேலர் கர்த்தர் விதித்த வழியை விட்டு விலகி தங்களுக்காக எதை உண்டாக்கினார்கள்? வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம். அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். இதை கூறியது யார்? கர்த்தர். இஸ்ரவேலரின் பேரை என்ன செய்வதற்கு விட்டுவிடும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ண. இஸ்ரவேலரை பார்க்கிலும் மோசேயை எப்படிப்பட்ட ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் கூறினார்? பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான. மோசே மலையில் இருந்து இறங்குகையில் மலையானது என்ன பற்றி கொண்டிருந்தது? அக்கினி. மோசே மலையில் இருந்து இறங்குகையில் கையில் இருந்தவை எவை? உடன்படிக்கையின் 2 பலகைகள். இஸ்ரவேலர் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தனர்? தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய். இஸ்ரவேலர் தங்களுக்காக எதை உண்டாக்கி இருந்தனர்? வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை. மோசே எவைகளை ஓங்கி எரிந்து உடைத்து போட்டார்? 2 கற்பலகைகளை. மோசே கற்பலகைகளை யாருடைய கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலருக்காக கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தவர் யார்? மோசே. மோசே இஸ்ரவேலருக்காக எத்தனை நாள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்? இரவும் பகலும் 40 நாள். மோசே எவைகள் நிமித்தம் 40 நாள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்? இஸ்ரவேலருடைய சகல பாவங்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை அழிக்கும்படி கொண்டிருந்த எவைகளுக்காக மோசே பயந்திருந்தார்? கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும். அந்த முறையும் மோசேயின் மன்றாட்டை கேட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யார் மீதும் மிகுந்த கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார்? ஆரோன் மீது. ஆரோனுக்காக விண்ணப்பம் பண்ணியவர் யார்? மோசே. மோசே கன்றுக்குட்டியை என்ன செய்தார்? அக்கினியில் எரித்தார். அக்கினியில் எரித்த கன்றுக்குட்டியை மோசே என்ன செய்தார்? நொறுக்கி தூளாய் போகும் மட்டும் அரைத்தார். தூளாய் அரைத்த கன்றுக்குட்டியின் சாம்பலை மோசே எங்கே போட்டார்? மலையில் இருந்து ஓடுகிற ஆற்றில். இஸ்ரவேலர் எவ்விடங்களிலெல்லாம் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள்? தபேரா, மாசா, கிப்ரோத் மற்றும் அத்தாவா. கர்த்தர் இஸ்ரவேலரை எங்கிருந்து அனுப்புகையில் அவர்கள் அவரை விசுவாசியாமற் போனார்கள்? காதேஸ் பர்னேயா. காதேஸ் பர்னேயாவில் இஸ்ரவேலர் யாருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்? தேவனாகிய கர்த்தர். மோசே இஸ்ரவேலரை அறிந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள்? கலகம். கர்த்தர் என்ன சொன்னபடியினால் மோசே 40 நாள்
கர்த்தரின் சமூகத்தில் விழுந்து கிடந்தார். இஸ்ரவேலரை அழிப்பேன் என்று. எவற்றை பாராதிருக்கும்படி மோசே கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினார். இஸ்ரவேலரின் முரட்டாட்டம், ஆகாமியம் மற்றும் பாவம். யாரையெல்லாம் நினைத்தருளும் என்று மோசே விண்ணப்பம் பண்ணினார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு. யார் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று மோசே விண்ணப்பம் பண்ணினார். இஸ்ரவேலர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி.